காதலிச்சு கிஸ் பண்ணுறவனை பார்த்துருப்பீங்க, ஆனால் கிஸ் பண்ணுறதுக்காகவே துரத்தி காதலிச்சவனை பார்த்துருக்கீங்களா சார்? இந்தாங்க சார், இதில் பேஷண்ட்டோட டீட்டெயிலாம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. இந்தாங்க பேஷண்ட் டீட்டெயில், ஃபோன் நம்பர். ஓகே, தேங்க்யூ பண்ணு. இவனுக்கு நிக்குமானே தெரியலையேடா. பர்ஃபி இந்த பூமி சுத்தது கூட நிக்கும், ஆனா இவனுக்கு நிக்கவே நிக்காது. எதுக்கோ நம்ம போய் டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். வா வாடா போலாம். அவனை வேற தனியா விட்டு வந்திருக்கோம். சரி. ப்ரோ தண்ணி குடிச்சிட்டு வாங்க ப்ரோ. ப்ரோ உங்களை தான் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. பாயா வா, தம்பி தான் சொல்றாப்புல, போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்ல. யோ டேய் என்னடா விக்கி இப்படி உட்கார்ந்திருக்க? இவனுக்கு வேற நிலைமை தெரியாம டார்ச்சர் பண்றானுங்கடா. டோக்கன் நம்பர் 3, நீங்க உள்ள போலாம். ஹலோ, ஆமா, எப்ப வந்த? நீங்க அடார்ல ஆரம்பிச்சீங்களா, அப்பவே வந்துட்டேன். ஆமா, என்ன விக்குது? கொயக்கா கூறு கட்டி விக்குது, வாங்கிட்டா? டேய் பண்ணு சும்மாரா. எனக்கு ஹிக்கப் ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர் சீனிவாசன் இல்லையா? டாக்டர் சீனிவாசன் பிக்கப் ஷூட்டிங்ல ஏதோ ப்ராப்ளம்னு போயிருக்காரு. டாக்டர் சீனிவாசன் இங்க வரவே மாட்டார். எதுவா இருந்தாலும் இங்க நான் தான். என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க. அப்படியா? அப்போ வனிதாக்கா வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி தரீங்களா? டேய் பண்ணு, இத பாருங்க, உங்களுக்கு என்ன ஏதுன்னு ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் விலாவரியா எழுதிக்கிறேன். பேஷண்ட் அவர் தானே, நீ எதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க? போன அந்த பக்கம். டேக் யூர் சீட் ஐ சே. டாக்டர், அப்ப எனக்கு ஒரு 8 வயசு இருக்கு டாக்டர். யாருப்பா அந்த பையன்? சோன மாப்பிளையா? ஏப்பா சோன மாப்பிளை கூட்டிட்டு வர்றது ஒரு லட்சணமான பையனை கூட்டிட்டு வரல. கருகருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான். இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்த? முழிக்கிற முழிக்கிறான். போய் இவனை கூட்டு வந்தியப்பா. ஆளு லட்சணத்தையும் பாரு. இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளரு வேற. சரி விடுங்க, தெரியாம கூட்டியாந்துட்டேன். சரி நம்ம போயிட்டு வரேன். தண்ணி குர்ரா விக்குது பாரு. மாமா, நீ போய் கடை தின்னு, நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது நான் போதுவா போறேன். மாமா, நான் பொண்ணை பார்க்க வேணாம். வேண்டாங்கிறது அத்தான ஒண்ணு படுறாடி. எந்திரி. சரிம்மா. விக்கி விக்கி எந்திரி. என்னப்பா? அப்பாட்ட ஹீரோ சைக்கிள் கேட்டல, அங்க பார் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எங்க 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 எங்க? இருடா சும்மா சொன்னேன். விக்கல் நின்னுச்சுல, நின்னுச்சு. அதுக்குதான் போய் சொன்னேன். புரிஞ்சு போச்சு. அதிகமா சிரிச்சா விக்கல் வருது, அதிர்ச்சி கொடுத்தா
விக்கல் நின்னு போகுது. இதே மாதிரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து விக்கல நிப்பாட்டவா? அந்த அதிர்ச்சி எல்லாமே 5ஆம் கிளாஸோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எல்லாரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் டேய் விக்கி, ஏன்டா அழுவுற? பிரியா ஆ, பிரேக்கப் பண்ணிட்டாடா. மேக்கப் பண்ணிட்டாளா? தப்பிச்சாடா அவ. என்னடா சொல்ற? ஆமா, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலடா. எங்க அந்த மூஞ்ச காட்டு. லவ் பண்ண 3 வருஷமா என் சுண்டு வரல கூட அவ மேல போடலடா. இப்போ புரியுது மச்சான், அவ ஏன் உன்னை விட்டு போனான்னு. ஏன்டா? மச்சான், நீலாம் கண்ணாடி போடக்கூடாது. இன்னும் நீ வயசுக்கு வரல. நான் போட்டாதான் அழகா இருக்கும். என்னடா அவன் மறுபடியும் விக்கிறான்? ஏய், அப்பா கால் பண்றாரா? ஹலோ, என்னது? சொல்லுங்கப்பா. ஐயோ, என்னடா? ஏய், அப்பாக்கு சீரியஸா இருக்கான்டா. டேய் என்ன ஷாக்கா? அவன அதிர்ச்சி தரோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான் டாக்டர். அப்ப டாக்டர் ஸ்ரீனிவாசன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இவன் அதிகமா சந்தோஷமா இருந்தாலோ சோகமா இருந்தாலோ விக்கல் வந்துரும்னு. அதுக்கப்புறம் இவனுக்கு விக்கல் வந்தா எங்களுக்கு நிக்க வைக்கிறதுக்கு வழியே தெரியல டாக்டர். அப்ப இதுக்கு என்னதான் வழி? அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எங்ககிட்டே வழி கேக்குறீங்க. டாக்டர், கடைசியா ஒரு வழி இருந்துச்சு டாக்டர். நதியா, இப்ப நான் மறுபடியும் வேலை பார்க்கணுமா? பிரியாவோட பிரேக்கப்க்கு அப்புறம் என் வாழ்க்கையில வந்தவ நதியா. இவ தான் என் வாழ்க்கையை மாத்த போறான்னு அன்னைக்கு எனக்கு தெரியல. என்னச்சா? டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நிக்கல. விக்கல் நின்னுச்சு டாக்டர். சும்மா இந்த காரணத்தால எங்களுடைய சந்திப்பு அடிக்கடி நடந்துச்சு. எங்க காதல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போச்சு. திருட்டு வேலை செஞ்சுட்டு திருஞான சம்பந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான் பச்சாம. ஆஹா, எந்த கேப்ல இந்த வேலைலாம் பார்த்தான்னு தெரியலையே. டேய், நம்ம அபார்ட்மெண்ட் நதியாவா? ஆமா, உண்மையிலே அவனுக்கு விக்கல் வர்றதுனால தான் அவளை கிஸ் அடிக்கிற. உண்மைதான் டாக்டர். என்ன ஏன் டாக்டர் அப்படிலாம் கேக்குறீங்க? இல்ல, விளாவரியா சொல்லினா விளக்கமா எழுதிப்பல. அப்புறம் என்ன, அவளை போய் கிஸ் அடிச்சா நிக்க போது விக்கல். டாக்டர், அதுலதான் டாக்டர் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? மறுபடியும் நான் மேல பார்க்கணுமா? கைத்தா மட்டும் நோவுதியா? பார்த்து தொலைறேன். என்ன சத்தம் இந்த நேரம்? உயிரின் உயிர கன்னத்தின் மொத்தத்தில் நீரம் அது ஏண்டி எதுடி தள்ளுற? ப்ளீஸ் ஒரே ஒரு மாமா. ஏய், எதுடி சும்மா சும்மா தள்ளிட்டு இருக்க? அப்பா பாத்துட்டாடா. ஏய் மாமா தானே, வா 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 வா. ச்சே, உன்னால கொஞ்ச நேரம் கூட அடங்கி இருக்க முடியாதுல்ல? வீட்டுக்கெல்லாம் வரேன்னு சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? ஏன்டா அப்படி பண்ற? காஜு காஜியா? ஃபர்ஸ்ட் லிப் டு லிப் கிஸ் கொடுத்து நீதான். ஞாபகம் இருக்கா? அதான் நான் பண்ண பெரிய தப்பே. ஒரு 4 வார்த்தை நல்லா பேச மாட்டல்ல? வருவ கிஸ் பண்ணுவ போயிருவ, வருவ கிஸ் பண்ணுவ போயிருவ. சுத்தி யார் இருக்காங்க, ஏன் மைண்ட் செட் என்ன, எதுவுமே நீ யோசிக்க மாட்டல்ல? உன்ன மாதிரி ஒரு லோக்கலான ஆளா லவ் பண்ணதுக்கு சைக்கோ. நான் சைக்கோ. உங்க லவ் எல்லாம் போதும், எல்லாம் போதும். இனிமே உன்னை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோ, இந்த செருப்புல, இந்த கால்ல செருப்புல எடுத்து அப்படியே 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 அடி 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 அடி. ஏதோ டைம் பாஸுக்கு தாயபாஸ் ஆடலாம்.
இவன் பழத்து பொடி பாச பண்ணிட்டானே. புரிஞ்சு போச்சு. இந்த கேஸ்ல கிசு தான் மேட்ரு. கவலைப்படாதீங்க. இந்த கேஸ அப்படியே கவுத்து மூடிடுறேன். டேய் கையை வச்சுட்டு சும்மாறா. பண்ணலாமா வேடாமா? இது டாக்டர்ல பைத்தியமா இது? மர்ஃபி யாரா? டாக்டர்ரா. சொல்லுங்க டாக்டர். 42 மணி நேரம் இப்படியே விக்கல் வந்ததுன்னா ரொம்ப டேஞ்சர் தம்பி. உடனே அட்மிட் ஆக சொல்லுங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. கண்டிப்பா நான் அவங்ககிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றிம்மா. விக்கி விட்றா, உன் மூஞ்சிக்கு 1000 ஃபிகர் கிடைக்கும்டா. அவ கிடைக்கிறா சப்ப மூஞ்சி. டே விக்கி, பண்ணு வீட்டில் என்னடா பண்ற? உனக்கு ஏன்டா இந்த ஈகோ? ஏன்டா அவனை அடிக்கிற? டேய் நீ நதியா கிட்ட சாரி கேட்கறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஏய் என்ன ஏன்டா இவன் அடிச்சான்? இருடா எங்க நைனாவை கூட்டிட்டு வரேன். நைனா டேய் 2 நாளா உனக்கு விக்கல் நிக்காம வந்துட்டு இருக்கு. நீ நதியா கிட்ட போய் பேசுறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா. எப்படா மூஞ்ச பாக்க சொல்ற? ஒவ்வொரு வாட்டியும் கிஸ் அடி தான் வந்தியான்னு பச்சையா கேக்குறடா. அதை விடுறா. இனிமே அவளை பாக்குற ஐடியா இல்லடா. தள்ளி கொள்ளுடா. தள்ளுடா. தள்ளுங்கிறேன். ஆமா ஊருக்கே சொல்றேன். கட்டிக்க போற என்கிட்ட சொல்ல மாட்டியாடா? பாரு. இல்ல எனக்கு கிஸ் பண்ணதான் உனக்கு நிக்குமாமே அப்படியா? மச்சான் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்டா. மாமா வணக்கம் மாமா. படம் பாத்தியா? ஏய் டேய் கிளம்ப சொல்றான்டா பண்ணு. ஐயா ஐயோ யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. டேய் பண்ணு மாமாடா இருக்கானுங்க இவனுங்க. ஆமாடா மஜா பண்றா போல இருக்கே. அக்கா மாமா நீ செத்த. உனக்கு என்ன உன் முகரக்கட்டைக்கு வேலைக்காரி கேக்குதா உனக்கு? மூஞ்சி பாரு. இப்படிதாங்க வேலைக்காரி பின்னாடி மாமனார் போக, அவர் பொண்ணு பின்னாடி ஹீரோ போக, ஒரு வழியா பர்ஃபியும் பண்ணும் சேர்ந்து விக்கியும் நதியோட கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தி வச்சாங்க. ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை விக்கிக்கு கடைசி வரைக்கும் நீடிக்கல. ஏன்னா